இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய மிகச்சிறந்த ஒரு துஆவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ்வினுடைய உதவியை பெற்றுக்கொள்ள முடியும். அதே போன்று நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும், கஷ்டங்களை நிவர்த்தி செய்ய முடியும். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அதிகமானோர் நம்முடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக இந்த சேனலில் உள்ள மற்ற வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்களும் அதனை பார்த்து பயனடைவார்கள். அதற்குரிய நன்மையை அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவான். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை, ஜும்ஆவுடைய நாள். இந்த ஜும்ஆவுடைய நாளை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள். அதாவது இந்த உலகம் படைக்கப்பட்டதும் இந்த வெள்ளிக்கிழமையுடைய நாள், அதே போன்று இந்த உலகம் அழியப்போவதும் வெள்ளிக்கிழமையுடைய நாள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போன்று இந்த வெள்ளிக்கிழமையுடைய நாளில்தான் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டது. அதே போன்று இன்னும் கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த வெள்ளிக்கிழமையுடைய நாளை கண்டால் ஒவ்வொரு உயிரினங்களும் பயப்படும், ஆனால் மனிதனை தவிர. ஏனென்றால் இந்த உலகம் அழியப்போவதை எண்ணி ஒவ்வொரு உயிரினமும் பயப்படும், ஆனால் மனிதன் மட்டும் பயப்படாமல் இருக்கின்றான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வெள்ளிக்கிழமையுடைய நாளில் இன்னும் ஒரு சிறப்பு இருக்கின்றது. அதாவது இந்த நாளில் நாம் அதிகமாக ஸலவாத் கூற வேண்டும். ஏனென்றால் நாம் கூறுகின்ற ஸலவாத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த நாளில் எடுத்து காண்பிக்கப்படுகின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் என் மீது ஸலவாத் கூறுகிறாரோ, ஒரு தடவை கூறினார் அல்லாஹ் அவருக்கு 10 தடவை அருள் செய்கிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அதிகமான ஸலவாத்துக்களையும் நாம் இந்த நாளில் கூறுவோம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் கஹ்ஃபை இந்த நாளில் ஓதுவதை வழமையாக்கி இருந்தார்கள். அதாவது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் கஹ்ஃபை ஓதினார்கள். இந்த சூரத்துல் கஹ்ஃபிலே இடம்பெறக்கூடிய அந்த குகைவாசிகள் கேட்ட ஒரு துஆ இருக்கின்றது. அந்த துஆவையும் நாம் இந்த வெள்ளிக்கிழமையுடைய நாளில் அதிகமாக ஓதுவோம். மிகச்சிறந்த ஒரு துஆ, ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தன் வஹய்யிஅ் லனா மின் அம்ரினா ரஷதா. ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தன் வஹய்யிஅ் லனா மின் அம்ரினா ரஷதா. இந்த துஆ அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். குகைவாசிகள் ஓதிய துஆ, சூரத்துல் கஹ்ஃபிலே இடம்பெறக்கூடிய ஒரு துஆ. இந்த துஆவையும் நாம் அதிகமாக ஓதுவோம். அதே போன்றுதான் இன்றைய நாள் மிக முக்கியமான ஒரு நாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது, அந்த நேரத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். நீங்கள் என்ன துஆ கேட்டாலும் அல்லாஹ் அந்த நேரத்தில் ஏற்றுக்கொள்வான் என்றார்கள். அதிகமான இமாம்களின் கருத்து அசருக்கு பின்னால் உள்ள நேரம் என்று அதிகமான இமாம்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதாவது அசருக்கும் மஹரிபுக்கும் இடைப்பட்ட நேரம். சில இமாம்கள் குறிப்பிடுகின்றார்கள், அதாவது ஜும்மாவுடைய அந்த லுஹருடைய அதான் கூறிய பின்பும் ஜும்மாவுக்கும் இடைப்பட்ட அந்த நேரம் என்று சில இமாம்கள் குறிப்பிடுகின்றார்கள். சில இமாம்கள் ஃபஜ்ருக்கு பின்னால் என்று குறிப்பிடுகிறார்கள். ஒவ்வொரு இமாம்களும் ஒவ்வொரு விடயங்களை குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அதிகமான இமாம்கள் அந்த அசருக்கும் மஹரிபுக்கும் இடைப்பட்ட அந்த நேரத்தை குறிப்பிடுகிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இது மிக முக்கியமான ஒரு நேரம். இந்த நேரத்தில் நாம் அதிகமாக துஆக்களையும் திக்ருகளையும் அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்துக்களையும் கூறுவோம். நிச்சயமாக அல்லாஹ்வின் உதவி கிடைக்கும். அதே போன்று அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான், கஷ்டங்களை நீக்கிவிடுவான். அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் துஆக்களை கேட்கின்ற பொழுது அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக, இந்த துஆவை நான் ஓதினால் எனக்கு நிச்சயமாக என்னுடைய ரப்பு அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கையில் ஓதுவோம். நாம்
நம்பிக்கை இழந்தவர்களாக சந்தேகத்துடன் ஓதினாலும் நம்முடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட ஏராளமான துஆக்கள் இருக்கின்றது. அதிலே மிக முக்கியமான ஒரு துஆ, இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த حنيفا وما أنا من المشركين إني وجهت وجهي للذي فطر السماوات والأرض حنيفا وما أنا من المشركين. القرآனினுடைய 6வது அத்தியாயம் 79வது வசனம். வானங்களையும் பூமியையும் படைத்தவன் பக்கமே நான் உறுதியாக என் முகத்தை திருப்பிக் கொண்டேன். நான் முஷ்ரிக்கானவனாக இணை வைப்போரில் ஒருவனாக இருக்க மாட்டேன் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய இந்த துஆ அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே 6வது அத்தியாயம் 79வது வசனத்திலே குறிப்பிடுகின்றான். இந்த துஆவை நாம் அதிகமாக ஓதுவோம். நபிமார்கள் ஓதிய மிகச்சிறந்த துஆக்களை அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அதே போன்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய மிகச்சிறந்த ஒரு துஆ, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அங்கே இருந்தவர்கள் நெருப்பில் எரியப்பட்ட பொழுது பெரிய ஒரு தீ மூட்டப்பட்டு அதில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த நெருப்பில் எறிந்தார்கள். அந்த நேரத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துஆ, அல்லாஹ்வின் உதவி உடனே கிடைத்தது. மிகச்சிறந்த ஒரு துஆ, ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், எல்லாவற்றுக்கும் அல்லாஹ்வே போதுமானவன் என்று பொருள்படக்கூடிய அந்த துஆவை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் எத்தனையோ சோதனைகளுக்கு அவர்கள் முகம் கொடுத்தார்கள். நாம் இன்று ஒரு சில சோதனைகளுக்கு முகம் கொடுத்து விட்டு நாம் கூறுகின்றோம், இதனை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று நாம் கூறுகின்றோம். ஆனால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவ்வாறில்லை. ஏராளமான சோதனைகளுக்கு முகம் கொடுத்தார்கள். அல்லாஹ்வினுடைய நபியாக இருந்தும் ஏராளமான சோதனைகளுக்கு முகம் கொடுத்தார்கள். ஒவ்வொரு சோதனைகளையும் அவர்கள் வெற்றி கொண்டார்கள். எவ்வாறு வெற்றி கொண்டார்கள் என்றால், பொறுமையாக இருந்து அல்லாஹ்வின் பக்கம் திரும்பினார்கள். அதிகமான துஆக்களை கேட்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்தான். அவர்களை வெற்றியாளர்களாக மாற்றினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, ஏராளமான துஆக்கள் இருக்கின்றது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட ஒவ்வொரு சோதனைகளின் போதும் அவர்கள் ஒவ்வொரு துஆக்களை கேட்டார்கள். அந்த துஆக்களை அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிய இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆ. இந்த துஆவை நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஓதுவதற்கு முயற்சி செய்வோம். அதே போன்று இன்று ஜும்ஆவுடைய நாள், அசருக்கு பின்னால் உள்ள நேரம் மிகச்சிறந்த ஒரு நேரம். இந்த நேரத்தில் நாம் அதிகமாக இந்த துஆவை ஓதுவோம். நம்முடைய பிரச்சினைகளை நம்மை படைத்த ரப்பிடம் நாம் கூறுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரச்சினைகளை நீக்கி வைப்பான். அல்லாஹ்வினுடைய உதவி நம்மை வந்தடையும். நம்முடைய தேவைகள் இருக்கின்றதா, அதை கூறி அல்லாஹ்விடத்திலே கேட்போம். கடனுடைய பிரச்சனைகள் இருக்கின்றதா, அதை அல்லாஹ்விடம் கூறுவோம். யா அல்லாஹ், இதற்குரிய வழியொன்றை நீ ஏற்படுத்தி தந்துவிடு என்று அல்லாஹ்விடத்திலே கூறுவோம். இப்படிப்பட்ட துஆக்களை ஓதி, சிறந்த துஆக்கள் இருக்கின்றது, சிறந்த திக்ருகள் இருக்கின்றது, இவைகளை ஓதி நாம் கேட்போம். இல்லாவிட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்து கூறுவோம். அதே போன்று இஸ்திக்ஃபார் இருக்கின்றது. நம்முடைய சோதனைகள் நீங்க வேண்டுமா, இஸ்திக்ஃபார் இருக்கின்றது. அதிகமான இஸ்திக்ஃபார்களை கூறுவோம். பலஸ்தீன் காசா மக்களுக்காக நம்மால் முடிந்தது ஒன்றுதான், அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க முடியும். அவர்களுக்காக அதிகமாக துஆ கேட்போம். அல்லாஹும்ம அக்ஃபிர் லில் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் அஹ்யாஇ மின்ஹும் வல் அம்வாத் என்ற இந்த துஆவை அதிகமாக ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுக்கும் உதவி செய்வான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.